ஆவியானவர் தன்னை பிரதிபலிப்பது கிடையாது, குமாரனை பிரதிபலிக்கிறார். குமாரன் யாரை பிரதிபலிக்கிறார்? குமாரன் பிதாவை பிரதிபலிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காமிக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய மனதில் இருக்கிற உங்களுடைய நினைவுகளை காமிக்கிறார். அதை காமிக்கும் பொழுது அந்த இடத்துல விடுதலை உண்டாகுது. மோசேயுடைய முகத்தில் இருந்த மகிமையை கண்டு எல்லாருமே அவனை பார்த்து பயந்து ஓடுகிறார்கள். இயேசு மலையிலிருந்து கீழே இறங்கி வரும் பொழுது அவருடைய முகத்தில் ஒரு மகிமை இருந்தது. அந்த மகிமையை கண்டு மக்கள் பயந்து ஓடலை, அவரை நோக்கி ஓடி வந்தார்கள் வேதம் சொல்லுகிறது. மோசேயுடைய முகத்தில் இருந்த மகிமை பயமுறுத்துகிறதாக, அச்சுறுத்துகிறதா இருந்தது. மகிமைன்னு சொல்லும் பொழுது டோக்ஸாங்கிற வார்த்தை, டோக்ஸான்னு சொல்லும் பொழுது புதிய ஏற்பாட்டில் ஒரு மனிதனை குறித்து தேவனுடைய நல்ல அபிப்பிராயம். பழைய ஏற்பாட்டில் மகிமைன்னு சொல்லும் பொழுது தேவனுடைய குணாதிசயங்களை சொல்லுகிறது, தேவனுடைய நேச்சரை சொல்லுவது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தேவனுடைய மகிமை வெளிப்படும் பொழுது தேவன் இப்படித்தான் இருக்கிறார், இதுதான் தேவனுடைய த நேச்சர், சுபாவம் என்று நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. தேவன் இரக்கமுள்ளவராக இருந்தார், பாவிகளை பட்சிக்கிறவராக இருந்தார். புதிய ஏற்பாட்டில் மகிமை என்பது தேவனுடைய அந்த அல்டிமேட் க்ளோரி, இதான் தேவன், தேவன்னா இப்படித்தான் இருப்பார் என்பதற்கு புதிய ஏற்பாடு சாட்சியாக இருக்கிறது. எபிரேயர் 1 சொல்லுகிறார், பூர்வகாலத்தில் தேவன் பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களிடத்தில் பேசினார், கடைசி நாட்களில் தன் குமாரன் மூலமாக பேசினார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் பல்வேறு விதத்தில் பேசினார், கடைசி நாட்களில் தன் குமாரன் மூலமாக தான் யார் என்பதை காமித்தார். இந்த மகிமை, இந்த புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுகிற மகிமைங்கிறது தேவன்னா இப்படித்தான், தேவன் அன்பாகவே இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை, ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு அநீதி இல்லை என்பதை புதிய ஏற்பாட்டு மகிமை காமிக்கிறது. அது மட்டுமல்ல, என்னை குறித்து அவருடைய மனதில் இருக்கிற நினைவுகள் அனைத்தும் நல்ல நினைவுகள். பழைய ஏற்பாட்டிலும் நினைவுகள் நல்ல நினைவுகள் தான், ஆனால் கவனன்ட்டின் அடிப்படையில் அவர் பேசுகிறத வச்சு நீங்கள் இதான் தேவன் காமிக்க முடியாது. யாத்திரை 34 சொல்லுகிறார், நான் கர்த்தர் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா தயவும் உள்ளவர், குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமங்களை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார். இதான் தேவனுடைய மகிமையா? இதான் தேவனுடைய த குளோரியான்னு கேட்டால் கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் குற்றம் உள்ளவனை குற்றமற்றவனாக விட்டிருக்கிறார். ஏன் விட்டிருக்கிறான்டா? இவனுடைய இடத்துல குமாரனை மறிக்க வச்சிருக்கிறார். 3ஆம் 4ஆம் தலைமுறை விட்டும் பாவங்களை விசாரிக்கிற தேவன் அல்ல, உன்னோட அக்கிரமங்களை இனி நான் நினைக்கவும் மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். இதுதான் தேவனுடைய த நேச்சர். 10ஆம் வசனம் போடு. இப்படி இருக்க மகிமைப்பட்டிருந்த அந்த ஊழியம் இந்த ஊழியத்திற்கு உண்டா இருக்கிற சிறந்த மகிமைக்கு முன்பாக மகிமைப்பட்டதல்ல, அன்றியும் ஒளிந்து போவதே மகிமை உள்ளதாக இருந்ததானால் நிலைத்திருப்பது அதிக மகிமை உள்ளதாக இருக்குமே. அந்த காரியமாக ஒளிந்து போகக்கூடியது அதே மகிமை உள்ளதாக இருந்ததென்றால் நிலைத்திருக்கிற மகிமை பெருசா இருக்குமேங்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் 17ஆம் வசனத்தில் கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அவர் பேசி வருகிற கான்செப்டை மாற்றலை, அதே மகிமையை பற்றி தான் பேசுகிறார். கர்த்தருடைய மகிமை யாரு? இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியானவர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆவியா இயேசு மேலே போயிருக்கிறாரு, இயேசுடைய நேச்சரை ஆவியானவர் காமிக்கிறார். கர்த்தருடைய மகிமை ஒரு இடத்துல வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன சொல்கிறோம்? ஆவியானவர் அந்த இடத்துல பலத்த விதத்தில் வெளிப்பட்டான்னு சொல்லுகிறோம். கர்த்தருடைய அந்த ஷெக்கினா குளோரிங்கிறாங்க பார்த்தீங்களா, செக்கினாவும் குளோரி தான், குளோரினாவும் செக்கினா தான். அது ஏன் ஷெக்கினா குளோரின்னு சொல்கிறாங்க தெரியல, ஷெக்கினாவே குளோரி தான். ஒரு இடத்துல தேவனுடைய அந்த மகிமை வெளிப்படுகிறார் என்றால் ஆவியானவர் அந்த இடத்துல பலத்த விதத்தில் வெளிப்படுகிறார்னு அர்த்தம். ஆவியானவர் பலத்த விதத்தில் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால் அந்த இடத்துல விடுதலை உண்டாகும். ஆவியானவர் எதை வெளிப்படுத்துகிறார்? கர்த்தர் யார் என்பதை உங்களுக்கு சொல்லித்தாரார். உங்களுக்கு குறித்த கர்த்தருடைய நினைவுகள் என்னன்னு சொல்லிக் கொடுக்கிறார். ஆவியானவர் தன்னை பிரதிபலிப்பது கிடையாது, குமாரனை பிரதிபலிக்கிறார். குமாரன் யாரை பிரதிபலிக்கிறார்? குமாரன் பிதாவை பிரதிபலிக்கிறார். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை காமிக்கிறார். அதே நேரத்தில் அவருடைய மனதில் இருக்கிற உங்களுடைய நினைவுகளை காமிக்கிறார். அதை காமிக்கும் பொழுது அந்த இடத்துல விடுதலை உண்டாகுது. ஒவ்வொரு மனிதனுடைய வாஞ்சை, ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுடைய வாஞ்சை என்பது தனிப்பட்ட வாழ்க்கையில், கார்ப்பரேட் மட்டுமல்ல, மொத்தமாக ஒன்று கூடி ஆராதிக்கிற ஆராதனையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட ரீதியில் தேவ ஆவியானுடைய
அந்த பிரசன்னத்தை நான் அனுபவிக்க வேண்டும்ங்கிற வாஞ்சை அதிகரிக்கணும். எந்த அளவுக்கு அந்த வாஞ்சை அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு ஆவியானுடைய பிரசன்னத்தை நீங்க அனுபவிக்க முடியும்.